இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்லை அந்த அம்பிகாபதியோ இல்லை நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லைடா, இதே முரளி தாண்டா. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் வந்து ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். இதயம் முரளி அப்படின்ற ஒரு படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டீசரை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் அப்புறம் பேசலாம். ஓகே, இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் எமோஷன் எது? வேற என்ன? லவ் தான். எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு. மச்சான், உன் லென்ஸ் எங்க ஜூம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் ஆகுது. என் ஆளோட ப்ளீஸ். எடுக்கலாம் நீ வாண. உன்னை நான் நம்ப மாட்டேன். பிரபு புறா மச்சி, நீ அதை வாங்கிக்கோடா. என்ன நம்ப மாட்டேன்? யாருக்கு ஐஸ்கிரீம்? அது அவங்களுக்குடா. அவங்களுக்கா? நீ அங்க போய் ஐஸ்கிரீம் கொடுத்துரு. நான் அப்படியே வந்து ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ற பார். என்ன மச்சி சிரிக்கிறான்? ஏய் ஏண்டா இது நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்னடா பண்ணுவ? இந்த ரிங் அப்படியே எடுத்து இல்ல வச்சு அவ ஐஸ்கிரீம் எடுத்து ஏதோ நடக்க போகுது. ஹீரோ மாதிரி நின்னு ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? ஓ மச்சான், அப்படி பிரில்லியன்ட் ஐடியா மச்சான். நீ போ, பின்னாடி அப்படி ஹீரோ மாதிரி வரேன் பார். பிரியா, திஸ் இஸ் அட 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 அவனை பாத்தீங்களாண்ணே? ஐஸ்கிரீம் கூட ஏதோ ரோஜாப்பூ மாதிரி எடுத்து கொடுக்குறான். என்ன ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அண்ணன் சூப்பர் மார்ட் ஒன்று வச்சிருக்கான். கிழிச்சான். அவ ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேகத்துல கண்டிப்பா அந்த ரிங்க முழுங்கிருவா. காஜா மயிர் ஒத்த போனே எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணா அந்த கடையில இன்னொரு மோதிரம் இருக்குமாண்ணே? ஐயோ, இது வேலைக்கே ஆகாது. வா மச்சி. லாடோ, இனிமே நான் உன்னை லவ் பண்ண போறது இல்ல. என்னடி சொல்றாங்க? இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? நம்மளாம் டாக்டர்ஸே ஆயிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். இப்போவே இங்கே. வாட்? எப்படிடா இங்க இப்போ என்ன விளையாடுறியா? இந்த இடத்துக்கு என்னடி? சர்ச் இல்ல, ஃபாதர் இல்ல, எப்படிடா பண்ண முடியும்? மாமா நான் வந்துட்டேன். ஏய் அப்பா இல்ல அம்மா இல்லன்னா வராதா? சர்ச் இல்ல ஃபாதர் இல்லன்னா தான் வருமா? நீங்க வாங்க. ஐயோ ஃபாதர், நான் இல்ல ஃபாதர். ஃபாதர் நான் தான் கூப்பிட்டேன். அங்க போங்க. லாரா டொமினிக் ஆகிய நீ சச்சினை உனது கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? ஹலோ, நோ. ஃபாதர் கூட்டிட்டு வந்துட்டாண்டி. சச்சின் ஆகிய நீ Yes, sir. லாரா Can I kiss the bride? ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிங்ஸ். எனக்கு கிஸ் தி பிரைட். எங்க ரிங் எங்க? ஹலோ. ஏய் லாடோ. லாடோ என்னாச்சு? லாடோ. விளையாடியா? போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஏய் உன்னால தான்டா. லாடோ வா. ஏய் லாடோ. டேய் டேய் விட்றா. ஆம்புலன்ஸ். இதானே? ரொம்ப மொக்கையா இருக்குப்பா அது. இந்த ஐடியா அப்படியே க்ளோஸா வந்துட்டாராம். சூப்பரா இருக்கார்ல, ரொம்ப அழகா இருக்கார். சொல்லுங்க மாமா. இதயா எங்கடா இருக்க? இங்கதான். இங்கதானா? நியூயார்க்ல மாமா. என்னடா விளையாடுறியா நீ? உன் கல்யாணத்துக்காக ஊரே கூடி இருக்கு. சிஎம் வராது, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் மாப்பிள்ளை எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. காப்பு கட்டின மாப்பிள்ளை படி தாண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அமெரிக்கால இருக்கேங்கிற? நான் இப்போ உடனே ஏர்போர்ட் கிளம்புறேன் மாமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நான் லைன்ல இருக்கேன், சரியா? ஐம் சாரி.
நீ முதல்ல வாடா, நேர்ல பேசிப்போம். நீ வா. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழுதிடும் கதை கதையா. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழுதிடும் கதை கதையா. மியூசிக் சூப்பராக இருக்கு. இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்லை அந்த அம்பிகாபதியோ இல்லை நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா. ஜூன் இல்லை ஜூலையா? கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. ஓகே 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 எனக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதர்வாவோட லுக்கு வந்து 2 லுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளீன் ஷேவன் அப்புறம் வந்து தாடி வச்ச லுக்கு பிடிச்சிருந்தது. தமிழோட ஆக்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஆப்வியஸ்லி அவர் நடித்தது இல்லை இல்லையா? ஸோ ஓகே, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். சும்மா டைட்டில் டீசர்ன்றதுனால இக்னோர் பண்ணிக்கலாம். பட் அந்த கிரிஞ்சு மூலியமாக வந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதர்வா வந்து ஸ்லோவாக ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிறது, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மியூசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. லைட்டாக விண்ணை தாண்டி ஒரு வைப்ஸ் கொடுத்துருச்சு. இந்த கடைசியில் நியூயார்க் அங்கே போய் நிற்கும் போது அந்த வைப்ஸ் கொடுத்துச்சு. முதல்ல ஒரு ஹீரோயின் காட்டுறாங்க, ரெண்டாவது ஒரு ஹீரோயின் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் என் பண்ணும்போது அந்த ஃபுல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று ஃபாஸ்ட்டாக காட்டுவாங்க இல்லையா? அதில் முதல்ல காமிச்ச ஹீரோயினோட ஃப்ரேம் வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐம் கெஸ்ஸிங் 2 காதல் கதை 2 ஒன் சைட் லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேரும் இதே முரளின்ற டைட்டிலும் இருக்கு இல்லையா? எனக்கு முரளி அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எங்கள் ஜென்ரேஷன் இல்லையா, ரொம்ப பிடிக்கும். இந்த டைட்டிலுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும், சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோடய விருப்பம். இந்த டைட்டில் வந்து அதர்வாவுக்கு போய் சேர்ந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பாவோட லெகசி அவர் கண்டினியூ பண்ணணும். அது அந்த விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடணுன்றது என்னோடய ஆசை. ஓகேவா? நிஹாரிகாலாம் நடுவில் வந்திருந்தாங்க. எனக்கு நிஹாரிகா வந்து வெளில பண்ணுற கிரிஞ்சே எனக்கு பிடிக்காது. பட் இட்ஸ் வாட் எவர், ஏதோ படத்துக்கு நல்லா வந்தால் சந்தோஷம்தான். டைரக்டர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன். இவர் வந்து யூஸ்வலாக ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு களத்தில் தான் வேலை செய்வார். ஏடியாக வந்து ஒரு படத்தில் என்னது நானும் ரவுடிதானில் ஒர்க் பண்ணார். அப்புறம் மற்ற எல்லா படத்துலையும் ப்ரொடியூசராக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. 3-4 படத்தில் அது ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஐம் இன்ட்ரெஸ்டட் டு சி அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தமனோட மியூசிக்கு தமன் வந்து கொஞ்சம் கலக்கிட்டு இருக்காரு தெலுங்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியில். தமிழுக்கு திருப்பி வந்ததில் கம்பேக் கொடுத்ததில் சந்தோஷம். சூப்பராக பண்ணுவார்னு நம்புகிறேன். அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயடு, நாட்டியோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்டோம். தமன், நிஹாரிகா, ரக்ஷன், டிராவிட், ஆஞ்சலின், பிரக்யா, சுதாகர், யஷஸ்ரீ. இந்த பிரக்யா யஷஸ்ரீ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான், எனக்கு தெரில. கயடுன்றது அந்த பொண்ணு பேரான்றது தெரிலையே எனக்கு. அவங்க யாருன்னு தெரில. அந்த 2வது ஹீரோயின் காமிச்சது எனக்கு பிரீத்தி முகுந்தன் தெரியும். டிஓபி வந்து நிறைய பேர் இருக்காங்க. பிரவீன் கே பொத்தன், ராம்குமார், துவார்கேஷ், சத்யா, பிரணீஷ், ஜி மணிகண்டன். டைரக்ஷன் டீம்லையும் நிறைய பேர் இருக்காங்க. பிரவீன் சிஎஸ், கிரிஷ் கார்த்திக், நஜத் அமீத், சிவசங்கர், ஜிம் சேதுராமலிங்கம், ருத்ரேஷ் லதா. ஓகே, கூல். எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படத்து மேலே. இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில ஃப்ளாஸ் படிச்சு ஓகே டீசர்ன்றதுனால. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். முரளி அவர்களை பற்றி ஏதாவது
உங்களுக்கு ரிகால் பண்ண முடிஞ்சா, நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சா, அது இருந்தால் பிடிச்ச விஷயங்கள் எது இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். என்னோட ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.